இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழகான வார்த்தை வைத்திருக்காரு. அது என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா நன்றி கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. நீர் வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவரே ராஜா நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அதன்படி நடக்க எங்களுக்கு உங்களோட கிருபை தயவு அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லா சுபாவங்களை எடுத்து போட்டு உம்முடைய நற்குணங்களால் எங்களை நிரப்பி அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். நம்ம எல்லாரும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இங்கிலீஷ்ல Proverbs chapter 16:32. He who is slow to anger is better than the mighty, and he who rules his spirit than he who takes a city. ஆமென். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலுமே நீடிய பொறுமையா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அந்த பலவான் ஒண்ணுமே இல்லையா. அந்த நீடிய பொறுமையா இருக்கிறார் தெரியுமா, அவங்கதான் உத்தமமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதாவது ஒருத்தவங்க ஒரு பட்டணத்தையே பிடிச்சிடலாம், ஓகேவா, ஒரு பட்டணத்தையே அவங்க தோற்கடிச்சிடலாம். ஏன்னா இப்படி சொல்ல போனா ஒரு ஒரு போர்லயே அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஆனா அவர்களை பார்க்கலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன், ஓகே, தன்னுடைய மனதை அடக்குகிறவன். அந்த மனதுல போய்கொண்டு இருக்கிற எண்ணங்களையோ இல்ல அந்த மனது சொல்லும் சில நேரத்துல இதை பண்ணு அதை பண்ணுன்னு அதன்படி கேட்காம வேத வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன் உத்தமனா இருக்கானா. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வீக்னஸே என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேர் நம்ம கோபிகளா இருப்போம்ல. அப்படி இல்லாம நம்ம ஆண்டவருக்குள்ள நீடிய பொறுமையும் நம்மளுடைய மனதை அடக்குகிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உத்தமர்களா இருப்போம். பலவானை பார்க்கிலும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் நம்ம என்ன ரொம்ப உத்தமமா இருப்போம். ஸோ இன்றைக்கு கூட இந்த சுபாவம் நமக்குள்ள இல்லை, நம்ம இந்த இடத்துல வீக்கா இருக்கணும், ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட மாட்டார். அவர் நம்மளுக்கு பலனை கொடுத்து நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ கோஆப்ரேட் பண்ணுன்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா கனி கொடுக்கிறவர்களா இருப்போமே தவிர ஆண்டவரை வேதனை உள்ளாகவே மாட்டோம். ஆமென். வாங்க எப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசினீர். ஆமா ஆண்டவரே, நிறைய நேரத்துல நாங்க கோபத்துல தேவையில்லாத காரியங்களை செய்யறோம் ஏசப்பா. அப்பா சில நேரத்துல எங்க மனது சொல்றது கேட்டு பிறரை நாங்க நோகடிக்கிறோம் கர்த்தாவே. ஆனா இன்றைக்கு உங்க சமூகத்திற்கு நாங்க வரோம் ஆண்டவரே, உங்க சமூகத்திற்கு நாங்க வரோம் ராஜா. நாங்க அப்ப நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க, எங்க மனதை நாங்க அடக்குகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அப்பா உம்முடைய ஆண்டவரே ராஜா குணாதிசங்கள் உள்ளவர்களா நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a blessed day.